Hi, welcome to Mouni Civil Academy. Today topic is RCC. நம்ம RCCல types of load in the building. ஒரு பில்டிங்கில் வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லோட் இருக்குது, நம்ம என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லோட்ஸை வச்சு நம்ம டிசைன் பண்ண போகிறோம், அதை தான் நான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெட் லோட். வாட் இஸ் மீன் பை டெட் லோட்? டெட் லோட் இஸ் டிஃபைன்ட் as load and force acting on a structure. பாருங்கள், இங்கே சைடில் ஒரு இமேஜ் இருக்குது. இந்த இமேஜில் ஃபுட்டிங், ஒரு 4 காலம் இருக்குது, 4 பீம் இருக்குது, 4 ஃப்ளோர். நான் சும்மா இந்த ஒரு எக்ஸாம்பிள் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஹைட் ஆஃப் த பில்டிங், பர்மனெண்ட் லோட் ஆஃப் த பில்டிங், இந்த காலம், பீம், ஸ்லாபு, வால்ஸு, ஃபுட்டிங், இங்கே கீழே பிளிந்த் பீம், நெக்ஸ்ட்டு நம்ம பிளாஸ்டிங், டைல்ஸ், பெயிண்டிங், நம்ம என்னென்ன பண்ண போகிறோமோ அந்த லோடு வந்து எப்பயுமே இங்கே தான் இருக்க போகுது. அதுக்கு தான் வந்து நம்ம டெட் லோட் சொல்ல போகிறோம். பர்மனெண்ட் லோட் ஆஃப் த பில்டிங், த டோட்டல் லோட், என்டையர் லோட் ஆஃப் த பில்டிங் இஸ் கால்ட் ஏ பர்மனெண்ட் லோட் ஆஃப் த பில்டிங். டோட்டல் வெயிட் ஆஃப் த பில்டிங், இந்த பில்டிங்கில் ஒரு எலமெண்ட்டும், ஃபுட்டிங், காலம், பீம், ஸ்லாப், இதுக்குள்ளே இருக்க ரீன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் எதாக இருந்தாலும் அதுதான் டோட்டல் வெயிட் ஆஃப் த பில்டிங். இம்மூவபிள் லோடு, இந்த லோடு வந்து ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் எங்கேயுமே நகராது பில்டிங். பாருங்கள், கான்கிரீட், ஸ்டீல், பிளாக், ஆர் டைல்ஸ் எக்ஸெட்ரா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து ஒரு சிம்பிள் கொஷின்ஸ் தான். ஆனால் பட்டு இந்த டைப்ஸ் ஆஃப் லோட்ஸ் நமக்கு சைட் இன்ஜினியர் ஒர்க் பண்ணும் போதும் சரி, நெக்ஸ்ட் ஆர் டிசைன், சைட் கூட அவ்வளோ தேவையில்லைங்க, டிசைன் நம்ம ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக இல்லை டைப்ஸ் ஆஃப் லோடு காம்பினேஷன், IS 456 என்னென்ன இருக்கோ அது நம்ம மைண்டில் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா எங்கேயாச்சும் நம்ம ரிட்டன் எக்ஸாம் போகும்போது நம்ம டைப்ஸ் ஆஃப் லோட் காம்பினேஷன்ஸ் கேட்பாங்க. நம்ம என்ன தான் படிச்சிருப்போம், செமஸ்டரில் 100 வாங்கியிருப்போம், 95 வாங்கியிருப்போம். ஆனால் அந்த நேரம் நம்ம படிக்க மைண்டில் வருமானது சில சமயம் டவுட்டாக தான் இருக்க வரும். சில பேர் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்ல வரலங்க, பட் எனக்கெல்லாம் வந்து டவுட் வந்திருக்கு. ஸோ அதுக்காக தான் இதை ஜஸ்ட் ரீகால் பண்ணலாம் தான் நான் ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தா லைவ் லோட். மேடம் டெட் லோட் பார்த்தோம், லைவ் லோட். வாட் இஸ் மீன் பை லைவ் லோட்? லைவ் லோட் அப்படின்னு என்னென்னா ப்ரெசண்ட்டாக இருக்க லோடு, மூவபிள் லோடு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு 4 பேர் இருக்கோம், இன்னும் 2 பேர் கெஸ்ட் வராங்க, அப்போ 6 பேர் ஆகுறாங்க. திரும்ப அந்த கெஸ்ட்டோட சேர்ந்து இன்னும் 2 பேர் சேர்ந்து போனால் நம்ம 2 பேர் தான் இருப்போம், 4 பேர் வெளியே போயிடுறாங்க. அதுதாங்க மூவபிள் லோடு. ஃபார் எக்ஸாம்பிள், பீப்பிள், ஃபர்னிச்சர்ஸ், வெஹிக்கல்ஸ். இப்போ நம்ம பார்க் பண்ணுவோம், நம்ம வெஹிக்கிளில் இருக்கோம், அதை வெளியே நம்ம கொண்டு போவோம், மூவபிள் லோட். இப்படியே நம்ம சொல்லிகிட்டே போகலாம். நம்ம சின்ன சரக்கு மெட்டீரியல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரிட்ஜு, நெக்ஸ்ட்டு கிச்சன் ஐட்டம்ஸ், இதெல்லாம் நமக்கு இடத்த விட்டு இடத்த சேஞ்ச் பண்ண முடியுமோ அதெல்லாம் மூவபிள் லோடு. கீழே பாருங்கள், ஒரு 3 பிக்சர்ஸ் கொடுத்துருக்கேன், 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், மினிமம் ஒரு ஹவுஸில் ஒரு 4 பேர் இருப்பாங்க. அதே நம்ம காலேஜில் நம்ம படிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ்லேயே 40 பேர் இருப்போம். அதே நம்ம சினிமா தேட்டர் பார்த்தா அதில் 400 பேர் இருப்பாங்க. ஸோ இந்த லைவ் லோடு வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ்க்கு வந்து ஒரு லைவ் லோடு எடுப்போம். காலேஜ் அந்த ரூம் செல்ஃப் ஹைட் ஆஃப் த ஸ்லாப், அந்த பில்டிங் வந்து லைவ் லோடு வந்து எவ்வளோ நம்ம கேல்குலேஷன் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹியூமன் 50 கேஜஸ், அப்போ ஹவுஸ் எவ்வளோ இருக்கும், 200 கேஜஸ். அதே காலேஜில் எவ்வளோ இருப்போம் நம்ம, ஃபார் எக்ஸாம்பிள் 50 கேஜஸ்னால் 2000 கேஜி வரும் இந்த இடத்துக்கு. நெக்ஸ்ட் அதே பாருங்கள், சினிமா தேட்டரில் 50 நம்ம போட்டு எவ்வளோ வரும், 20,000 கேஜி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹவுஸில் 4 பேர் இருக்கும், பெரிய காலேஜ் இருக்குது, அதில் 40 பேர் இருக்கானுங்க. ஒரு சினிமா தேட்டருக்கு இங்கே வந்து 400 பேர் இருக்கானுங்க. ஸோ இது வந்து டைப் ஆஃப் த பில்டிங், ஹவுஸு, காலேஜு, சினிமா தேட்டர், ஹோட்டல் பில்டிங், கிரிக்கெட் ஸ்டேடியம், அப்புறம் இன்னும் இருக்க என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன டைப் ஆஃப் நம்ம பில்டிங்ஸில் இருக்கோ அந்த பில்டிங்ஸில் வந்து லைவ் லோட் நம்ம சேஞ்ச் ஆகும். இதை லைவ் லோட் யூஸ் பண்ணி தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம், ஸ்ட்ரக்சரல் டிசைன்ஸ் பண்ணும்போது. ஸோ இந்த லோட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா விண்ட் லோட். பாருங்கள், இங்கே ஒரு பெரிய இமேஜ் இருக்குது, ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, பெரிய ஹைரேஸ் பில்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் 15 ஃப்ளோர், 20 ஃப்ளோர், 30, 40, இந்த மாதிரி பெரிய நம்ம ஹைரேஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது, இந்த பில்டிங் டிசைன் பண்ணும்போது கண்டிப்பாக ஹரிசாண்டல் ஃபோர்ஸ், விண்ட் லோடுக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்கோ அந்த லோடு எல்லாமே நம்ம இது இன்புட் கொடுத்து தான் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹரிசாண்டல் ஃபோர்ஸ், ஹரிசாண்டல் என்னென்ன ஃபோர்ஸ் எல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹஃப்லிட் ப்ரெஷர். ஸோ விண்டு வந்துச்சுன்னா கண்டிப்பாக பில்டிங்கும் ஹப்லிட் பண்ணும், ட்விஸ்ட் ஆகும், டார்ஷன்ஸ் இருக்குது, எல்லாமே வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அந்த நேரத்தில். இந்த விண்ட்லோடு பார்த்திங்கன்னா செஸ்மிக் ஜோன்ஸ், நம்ம எந்த ஜோனில் வந்து நம்ம பில்டிங் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ண போகிறோம், அதில் IS கோட் வந்து எவ்வளோ வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க,
அதே தான் நம்ம எடுத்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பெங்களூர் ஆர் சென்னை ஆர் குஜராத் ஆர் டெல்லி அந்த மாதிரி ஜோன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஜோனில் எங்கே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேல்யூஸ் நம்ம தர போகிறோம். இந்த விண்டு ப்ரெஷர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சரல் டிசைன் ஆஃப் த பில்டிங். ஒரு பில்டிங் நம்ம ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணும்போது ஹைரைஸ் பண்ணும்போது இந்த விண்டோடு கண்டிப்பாக வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்களே ரீகால் பண்ணி பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் லோட் என்ன இருக்குது, டெட் லோட், லைட் லோட், விண்ட் லோட், ஸ்னோ லோட், earthwork லோட், கிராவிட்டி லோட், இப்படியே சொல்லிகிட்டே போகலாம். நெக்ஸ்ட்டு இந்த விண்ட் லோடு முடிச்சிருக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதும் ஸ்னோ லோடு. ஸ்னோ லோடு இங்கே பாருங்கள் எல்லாருமே, நான் ஒரு சின்ன ஒரு இமேஜ் எனக்கு ட்ரா பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்லோப்டு ரூஃப் இருக்குது, நெக்ஸ்ட்டு வால்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட் ஒரு ஜஸ்ட் ஒரு க்ரௌண்ட் லெவல் இருக்குது. மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஸ்னோ அதிகமாக இருக்குது ஆர் ஐஸ் ஆர் நம்ம எப்படி சொல்லுவோம் ஃபாக் ஸ்னோ இப்படின்னு நம்ம சொல்லுவோம். எந்த ரீஜனில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கோ அங்கே வந்து ஃப்ளாட் ஸ்லாப் வந்து பண்ண மாட்டாங்க, எல்லாமே ஸ்லோப்டு தான் பண்ணுவாங்க. ஃப்ளாட் ஸ்லாப் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலேயே வந்து அந்த ஸ்னோ படர்ந்து லேயர் பை லேயராக வந்து ஹைட்டு திக்னஸ் ஆஃப் த ஸ்னோ வந்து அதிகமாகும். நெக்ஸ்ட்டு வெயிட் வந்து அதிகமாகும். ஸ்லாப் வில் கெட் டேமேஜ், லீக்கேஜ், கிராக், அதிகமான பிரச்சனை வருங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்லோப்பாக பண்ணும்போது இது மேலே பட்டாலுமே சம்மில் ஹைட் ஆன பிறகு எல்லாமே கீழே விழ ஆரம்பிச்சிடும் ஸ்னோ. ஸோ இது வந்து நம்ம கோட் புக்கில் இருக்குது, ஸ்னோலோட எந்தெந்த ரீஜனுக்கு எவ்வளோ நம்ம வந்து ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஸ்னோலோட வந்து எங்கே நம்ம கன்சிடர் பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஹிமாலயா ரீஜியன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஹிமாலயா, நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அது இன்னொரு பிளேஸ் டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, டார்ஜிலிங், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அதிகமாக இருக்கும். ஸோ அங்கே வந்து நம்ம இந்த மாதிரி நம்மளோட நம்ம கன்சிடர் பண்ணோம். ஹிமாலயாஸில் ஃபாகு ஸ்னோ. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஎஸில் அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு, நெக்ஸ்ட்டு கார்டனு, நெக்ஸ்ட் அங்கே நிற்க வச்சு இந்த வெஹிக்கல்ஸ், டோர், விண்டோஸ், இப்போ எல்லா இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்னோ வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அதுவும் ஒன் டைப் ஆஃப் த லோடு. அங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் அந்த ஐஸெல்லாம் வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இதையும் வந்து நம்ம ஹிமாலய ரீஜன்ஸில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது டிசைன் பண்ணும்போது ஸ்னோ லோடு வந்து நம்ம கன்சிடர் பண்ணி ஆகணும். இப்போ நம்ம பார்த்துருக்க டெட் லோட், லைவ் லோட், விண்ட் லோட், ஸ்லோ லோட், இந்த 4 லோடையுமே நான் கொண்டு வந்து ஜஸ்ட் இங்கே ஒரு இமேஜில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது ஒரு ஸ்லோப்டு ரூஃப் ஸ்ட்ரக்சர்ஸ், இதோட காலம் இருக்குது பாருங்கள். இது வந்து டெட் லோடு, ஏன்னா இது வந்து பெர்மனண்ட் லோடு. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏதோ ஒரு ஸ்லாப் இருக்குது, ஃப்ளோர் இருக்குது, அந்த ஃப்ளோரில் 2 ஹியூமன்ஸ் இருக்காங்க. இவங்க வந்து லைவ் லோடு, மூவபிள் லோடு. இப்போ இங்கே 2 பேர் இருப்பாங்க, ஒருத்தர் வெளியே போயிடலாம், இல்லை இன்னொருத்தர் வரலாம். ஸோ இது வந்து மூவபிள் லோடு, டெட் லோட், லைவ் லோட். நெக்ஸ்ட் ஸ்னோ லோடு பாருங்கள். ஸ்னோ லோடு இந்த ஸ்லோப் மேலே படர்ந்துருக்கு பாருங்கள். இதுவும் வந்து ஸ்னோ லோடு வந்து இங்கே ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு விண்ட் லோடு, சாரி நான் வந்து ட்ரா பண்ணல, நீங்கள் அப்படியே அசியூம் பண்ணிக்கோங்க. எதர் இந்த டைரெக்ஷன்ஸாக ஆர் இந்த டைரெக்ஷனில் வந்து விண்ட் லோடு வந்து நம்ம ஆக்ட் ஆகும். எதர் இன் எக்ஸ்ஆர் லெஃப்ட் ஆர் ரைட் சைட் ஆஃப் த பில்டிங்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது கிரவுண்ட் லெவல்லேருந்து கீழே பார்த்தீங்கன்னா சாயில் ப்ரெஷர் இருக்கும். இங்கே தான் ஃபுட்டிங்ஸ் இருக்குது, ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கும். ஸோ இங்கே கண்டிப்பாக வந்து சாயில் ப்ரெஷர் நடக்கும். அடுத்தது பாருங்கள், இப்போ இந்த லோடெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம், நம்ம சைட் ஒர்க் பண்ணும்போது, சைட் இன்ஜினியர் இருக்கும்போது அங்கே யார் எந்த லோடும் கேட்க போகிறதில்ல. இந்த லோடு எங்கே கேட்பாங்கன்னா, ஒன்று இன்டர்வியூவில் கேட்பாங்க, இல்லை நம்ம காலேஜ் செமஸ்டர் படிக்கும்போது நம்ம டெஸ்ட் எழுதணும் நம்ம கேட்பாங்க, ஆர் நம்ம டிசைனில் ஒர்க் பண்ணும்போது ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் நம்ம டிசைனில் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நம்ம இந்த டீட்டெயில்ஸில் இருந்தால் தான் நம்ம வந்து டிசைன் பண்ண முடியும். கிரேட் ஆஃப் காங்க்ரீட், M30 or M25 type of the building. Grade of steel FE415 or FE500 எந்த மாதிரி டைப் ஆஃப் நம்ம ஸ்டீல் யூஸ் பண்ண போகிறோம். ஜோன் ZONE ஜோன், எந்த ஜோனில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு சாயில் பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் சாயில், SBC வேல்யூ இங்கே இருக்க பாருங்கள். சாயில் ப்ரெஷர், சாயில் இங்கெல்லாம் சாயில் நம்ம டெஸ்ட் பண்ணி இந்த SBC வேல்யூ என்ன இருக்கோ அந்த வேல்யூ தெரிஞ்சால் தான் வந்து நம்ம ஃபுட்டிங் டிசைன் நம்ம பண்ண முடியும். நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா டெட் லோட், லைவ் லோட் காம்பினேஷன்ஸ். 1.5 times of dead load plus live load, 1.5 times of dead load plus wind load, 1.5 times of some loads எல்லாம் இருக்குது பாருங்கள். earthwork loads இதெல்லாம் IS 456 இருக்குது, PC வர்கீஸ் புக்கில் இருக்குது, நெக்ஸ்ட் ராமமர்தம் புக்கில் இருக்குது, நீலம் சர்மா புக்கில் இருக்குது. லோட் காம்பினேஷன்ஸ் எல்லாம் படிங்க ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா IS கோட் 456. நம்ம இந்தியன் டிசைன் பண்ணுறோமா IS 456, ஆர் நம்ம அமெரிக்கா டிசைன் பண்ணுறோமா ஆர் அவங்களோட நம்ம கோட் யூஸ் பண்ண போகிறோம்.
ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டைப்ஸ் ஆஃப் லோடு பார்த்தோம், லோடு எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம், என்னென்ன பேராமீட்டர்ஸ் வேணும், டிசைன்ஸ் அதுவும் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஏன் நம்ம சேனலில் வந்து அதிகமாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் வரமாட்டேன்றீங்க, இல்லை சேனல் உங்களுக்கு வந்து ரீச் ஆகலையா, இல்லை நான் டீச்சிங் பண்ணுறது வந்து இன்னும் நான் ஏதாச்சும் டெவலப்மெண்ட் பண்ணணும். இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பெரிய போர்டு நான் சொல்லிட்டே இருக்கேன் இல்லைங்களா, பெரிய போர்டில் ஹை லெவலில் நான் டீச் பண்ண தான் போகிறேன். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சிவில் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் பாலிடெக்னிக் காலேஜ் ஆர் இன்ஜினியரிங் காலேஜ் எந்த ஊரில் இருந்தாலும் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரீ டைம்ஸ் யூடியூப்ஸோ இல்லை இதெல்லாம் பார்க்கும்போதோ இந்த மாதிரி வீடியோவும் பாருங்கள். எனக்காக வியூஸ்க்கு அதுக்காக நான் சொல்ல வரலைங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிவில் வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒர்க் பண்ணும்போது எங்கே போனாலும் கான்ஃபிடெண்ட்டாக பேசலாம். எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ நான் வேறு ஒரு சப்ஜெக்டில் கண்டிப்பாக நான் பண்ண போகிறேன். தேங்க்யூ, பாய்.